ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெரித் கிரியேஷன்ஸ் சேனல். எதிரே பார்க்கல ஷான்சி லெஜெண்ட் ஆஃப் த டென் ரிங்ஸ் அந்த படத்தோட டீசர் வந்து மார்வல் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீசரை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரேக் டவுன் போட போகிறோம். ஸோ உண்மையிலுமே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டீட்டெயில்ஸை வந்து இந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசான ஸ்பாய்லர்ஸோ இல்லை மற்ற விஷயங்கள் மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், ஸோ இந்த படத்தை எதை பற்றி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த டீசரில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ரிலீஸிங் டேட் வந்து ட்ரெய்லர்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாவில் நடக்குது. ஸோ இந்த ஷான்சி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஏசியாவை சேர்ந்தவர். ஸோ இதில் வந்து நம்ம ஷான்சி வந்து அவரோட அப்பாவை தான் மேண்டரின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக மேண்டரின் அப்படிங்கிறவர் காமிக்கில் அவருக்கு ஆர்ஜின் வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் வர நம்ம ஷான்சி, ஸோ அவரோட அப்பாவை தான் இந்த படத்தில் மேண்டரினாக காமிக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேசர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வில்லனி இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெத் டீலர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வில்லன். ஸோ அந்த மாஸ்க் போட்டு ஒருத்தர் வந்திருப்பார் இல்லையா, ஸோ அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைலர் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டீசர் ஸ்டார்ட் ஆகிறப்ப எடுத்த உடனே நம்ம ஷான்சியோட சின்ன சின்ன பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ட்ரைனிங் எடுத்தது, ஸோ அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்த இடத்துக்கு போயிட்டு அங்கே நடந்த மெமரிஸ் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. ஸோ அவர் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா வந்து மேண்டரின். ஸோ அவர் தான் தன் பையனை வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு நல்ல வீரராக வரதுக்காக அவங்க அப்பா மேண்டரினே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. ஓகேங்களா. ஸோ அந்த ட்ரைனிங்க்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காருன்னா டெத் டீலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் வந்து ஆக்சுவலாக நம்ம ஷான்சிக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷான்சிக்கு 10 வருஷம் டைம் தராரு. ஸோ அந்த 10 வருஷம் டைமுக்குள்ளே நீ உன்னோட லைஃப்பை போய் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசர்லேயே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து நம்ம மேண்டரின் அவர் தான். ஸோ அவர் தான் இந்த மாதிரி நம்ம ஷான்சிக்கு வந்து 10 இயர்ஸ். ஸோ அதாவது அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே கடுமையான ட்ரைனிங் பண்ணி அவர் ஒரு நல்ல மார்ஷியல் வீரராக மாறிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டரின் வந்து இந்த மாதிரி உனக்கு ஒரு 10 இயர்ஸ் டைம், ஸோ அந்த 10 இயர்ஸ் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷான்சி வந்து வெளியில் வந்து ஒரு 10 வருஷம் ஒரு நார்மலான லைஃப்பை வாழ்கிறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷான்சி அப்படிங்கிற அந்த மார்வல் காமிக்ஸில் இருக்கிறதுக்கும் இந்த படத்துலேயே ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம மேண்டரின் வந்து 2 விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து த லெஜெண்ட் ஆஃப் 10 ரிங்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தோட டைட்டில் இல்லையா. ஸோ 10 ரிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறாரு நம்ம மேண்டரின். ஸோ அந்த 10 ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட தலைவர் தான் நம்ம மேண்டரின். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 10 ரிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஆர்கனைசேஷன் மட்டும் கிடையாது. அந்த 10 ரிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பவர். ஸோ நம்ம காமிக் புக்கில் மேண்டரின் கையில் 10 ரிங், ஒவ்வொரு விரலையும் ஒவ்வொரு ரிங், மொத்தமாக 10 ரிங் போட்டிருப்பாரு. பட் படத்தில் வந்து அதை காப்பு மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த அவர் கையில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ ஒரு கையில் 5 இன்னொரு கையில் 5 காப்பு மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அதை தான் இந்த படத்தில் வந்து 10 ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கெஸ். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டரின் கையில் 10 ரிங்ஸ் அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10 ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அசோசியேஷன், ஸோ ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனை நம்ம மேண்டரின் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த 10 ரிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷனோட வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த 10 ரிங்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க தான் நம்ம அயன்மேன் 1. ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம டோனி ஸ்டார்க்கை வந்து கடத்திட்டு போயிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மேண்டரின், இந்த ஷான்சி படத்தில் வர இந்த மேண்டரினுக்கும் அதே மாதிரி நம்ம அயன்மேனுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா, இல்லை அந்த அயன்மேன் படத்தில் வந்து அந்த 10 ரிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் இந்த மேண்டரினுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமா, ஸோ பாஸ்ட்டை பற்றி ஏதாவது பேசுவாங்களா இந்த படத்தில் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ இதில் வந்து 10 ரிங்ஸ் அப்படிங்கிறது வந்து மார்வல் காமிக்ஸில் ஒவ்வொரு ரிங்காக இருக்கும். ஒவ்வொரு ரிங்குக்கும் தனித்தனி பவர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதோட ஆர்ஜினை வந்து இங்கே எம்சியூவில் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த 10 ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸில் ஒரு ஃபாரின் சேர்ந்தது, ஐ மீன் ஒரு வெளி கிரகத்தை சேர்ந்தது. பட் இங்கே வந்து இந்த 10 ரிங்ஸ் பூமியை சேர்ந்ததாக கூட காமிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம மேண்டரின் வந்து அந்த 10 ரிங்கை யூஸ் பண்ணி சின்ன ஃப்ளாஷ் மாதிரி விடுறாரு. ஸோ அதுலேருந்து சின்ன சின்ன பர்பிள் கலர் ஃப்ளாஷ் மாதிரி வருது. ஸோ அதை வச்சு ஒரு இடத்துல ஃபைட் போடுற மாதிரி காமிக்கப்படுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 ரிங்கு ஒன்றா சேர்ந்து ஒரு பவரை தர மாதிரி வந்து ஆக்சுவலாக இந்த எம்சியூவில் இந்த டீசரில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதோட பவர் எப்படி நம்ம எம்சியூவில் என்ன டீட்டெயிலாக காமிக்க போகிறாங்கிறது அடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணி படத்தை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஷான்சி சின்ன வயசாக இருக்கிறப்ப ஒரு யங் ஏஜாக ஒரு 18-15 வயசு இருக்கப்போ அவர் ட்ரைனிங் எடுக்கிற சில சீக்வன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா பனி, ஸோ பனிகாலத்தில் கூட கொண்டு ரொம்ப கடுமையான ட்ரைனிங். ஸோ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து காஸ்டியூமில் இருப்பாங்க. நம்ம ஷான்சி மட்டும் வெறும் உடம்புலேருந்து அங்கே இருக்கவங்க கூட சண்டை போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில், ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டோட ப்ரொஜெக்ஷன் பின்னாடி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஷாங்சி படத்துக்கும் கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டுக்கும் என்ன சம்மந்தம் சத்தியமாக எனக்கு தெரியலைங்க. பட் இந்த இடத்துல ஷீல்டு இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஷீல்டோட அந்த ஸ்டார் போட்டு அந்த ஸ்ட்ரையேஷன்ஸ் மாதிரி இருக்குது. இது உண்மையிலுமே கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டாக இருக்கலாம்,
இல்லைன்னா வேற ஒரு கேப்டன் அமெரிக்கா ஷீல்டில் இருக்க சிம்பிள் மாதிரியே வேற ஒரு டிவைஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறது நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷான்சியை வந்து அந்த 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்ட் அந்த கெட்டி அப்படின்னு ஒரு கேரக்டர், ஸோ நம்ம ஷான்சியோட கேர்ள் ஃப்ரெண்டாக காமிக்க போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம சொந்த ஊர் நம்ம மேண்டரினுக்கு சொந்த இடத்துக்கு வந்து வர மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டரின், ஸோ மேண்டரினோட அந்த மேண்டரின் லுக்கை காமிக்கிறாங்க. நம்ம அயன்மேன் 3ல பொய்யான மேண்ட்ரின் ஒரு லுக்கோடு வருவார் இல்லையா? ஸோ அதே சேம் லுக்கில் தான் இந்த ரியல் மேண்ட்ரின், ஸோ அதாவது இந்த ஷான்சி படத்தில் வர ரியல் மேண்ட்ரின் வந்து இருக்கார். ஸோ அந்த லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக்கில் இருக்கார். ஸோ இதுக்கப்புறம் இந்த 10 ரிங்ஸ் வந்து அயன்மேன் 1ல் வந்துச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம மேண்ட்ரின் அப்படின்னு ஒரு பொய்யான மேண்ட்ரின் வந்து அயன்மேன் 3ல காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த படத்தில் வர சான்ஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறது நம்ம படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷான்சியும் அவங்க அப்பாவும் பேசுகிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடத்துலேயே கிளியராக பேக்ரவுண்ட் வாய்ஸில் இந்த மாதிரி இனிமேல் வந்து நீ யார் அப்படிங்கிறத வந்து அதை விட்டு உன்னால் நெகுந்து போக முடியாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஷான்சி கிட்ட அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அதாவது ஷான்சிக்கு வந்து ஏகப்பட்ட பவர் இருக்கும் காமிக்ஸில். ஸோ அந்த பவர் இந்த படத்தில் இருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். பட் இவரை வந்து ஆக்சுவலாக ஏதோ ஒரு, அதாவது மேண்ட்ரின் வந்து தனக்கு கீழே தம் பையன் வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாருக்கு. பட் அந்த ஆசை வந்து அந்த ஒரு லைஃப் தான் அப்பாவுக்கு கீழே வேலை செய்கிற அந்த ஒரு லைஃப் வந்து நம்ம ஷான்சி விரும்பலை. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்ம மேண்ட்ரின் வந்து ஒரு 10 வருஷம் இந்த மாதிரி டைம் கொடுத்து நீ உன்னோட ஓன் லைஃப்பை வாழ்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் நம்ம டெத் டீலர். ஸோ இப்போ நம்ம ஷான்சி வந்து 10 வருஷம் முடிஞ்சிருக்கணும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஷான்சியை கூட்டிகிட்டு வர பொறுப்பை வந்து நம்ம டெத் டீலர் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் அப்பா வந்து உன்னை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு நம்ம டெத் டீலர் அப்படிங்கிற இவரும் ஒரு வில்லனாக இருக்கலாம் இந்த படத்தில். ஸோ இவர் வந்து நம்ம ஷான்சியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே வராரு, அவங்க அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஸோ அந்த இடத்துல வர ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீனில் இந்த அக்கா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஷான்சியோட அக்கா தான் இவங்க. ஸோ இவங்களோட பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜெயா லிங்க் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஷான்சியோட அக்கா. ஸோ இவங்க வந்து நம்ம ஷான்சிக்கு வந்து இன்னும் சில ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. மேபி அவங்க அப்பா ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க அப்பாவுக்கு அகேன்ஸ்டாக ஷான்சி திரும்புகிறப்ப ஷான்சிக்கு இந்த ஜிங்லி அப்படிங்கிறவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூட இந்த படத்தில் அமையலாம். ஸோ காமிக்கில் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பாஸ்ட் சீக்வன்ஸ். ஸோ பாஸ்ட் சீக்வன்ஸில் நம்ம ஷான்சியோட அப்பா மேண்டரின் வந்து ஒரு மிகப்பெரிய படைக்கோட சண்டை போடுற மாதிரி தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீக்வன்ஸில் மேலே பறக்கிறது மோஸ்ட்டாக மேண்டரினாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். ஸோ அதேமாதிரி மேண்டரின் கீழே ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக காமிக்கில் வந்து கர்டஸ் லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம ஷான்சியோட ஒரு ஹாஃப் சிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்போ இவங்க ஷான்சியோட ஹாஃப் சிஸ்டராக இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது மேண்டரினாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஸோ அவர் வந்து நம்ம ஷான்சியை கூட இருக்கலாம். ஸோ இவங்க கிட்ட இவர் மேபி ஒரு ட்ரைனிங் இது எடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மேண்டரின், ஸோ அவரோட இந்த படத்தில் அவரோட பேர் வந்து வின் வு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இவர் என்ன ப்ரைவேட் 10 ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷன் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த ஆர்கனைசேஷனில் ஒருவேளை அவர் பண்ணுற விஷயம் தான் நம்ம ஷான்சிக்கு பிடிக்கலையா? ஸோ அப்படி பண்ணுற விஷயத்தை நம்ம ஷான்சி எப்படி தடுக்க போகிறாரு? ஸோ இது வேணால் இந்த படத்தோட கதையாக இப்போதைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த படம் செப்டம்பர் 3 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இடையில இன்னொரு ட்ரெய்லரோ டீசரோ விட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழ் ஹரித் கிரியேஷன்ஸ் சேனல். டாடா.